தமிழக அரசியல் களத்துல விஜய் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காரு. அதோடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்டா ஒரு பக்கம் கட்சியில நிர்வாகிகளை நியமித்து வரக்கூடிய அதே சூழ்நிலையில கட்சியில் அண்மையில் இணைந்த விசிகையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு தன் பின்னர் அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ஆதவர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரை அழைத்து விஜயோட சந்திப்பு நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். எப்படி சார் பாக்குறது? ஏன்னா பொலிட்டிக்கல்ல ரொம்ப பிரசாந்த் கிஷோருடைய ஆக்டிவிட்டி கடந்த 14-15 வருஷமாவே இருக்கு இந்திய அரசியலை பொறுத்தவரை. எப்படி பார்க்கிறது இந்த சந்திப்பை? பிரசாந்த் கிஷோர் ஒரு வெற்றிகரமான பிராண்டிங் மாஸ்டர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கமல்ஹாசன் கூட என்ன செய்யணும்னு தெரியாத போது டிவி பெட்டி அடைச்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிற ஒரு இதை கொடுத்து ஒரு 4% வாக்கு கமல்ஹாசன் எடுக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா திணறி இருப்பார். இப்பவும் விஜய சிலர் தவறா வழி நடத்திட்டாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சா தேர்தலை புறக்கணிக்க கூடாது, கண்டஸ்ட் பண்ணணும். இப்ப இன்னைக்கு விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சரியான தருணம் என்னன்னா, இந்த மாசம் தான் கட்சி அவர் டிக்ளேர் பண்ணிருக்கணும். அடுத்த மாசம் மாநாடு நடத்திருக்கணும். அதுக்கு அடுத்த மாசம் மாநாடு நடத்திக்கிட்டு டைரக்டா 2026 களத்துக்குள்ள போயிருக்கணும். இவரு மக்களவை தேர்தலை புறக்கணிச்சாரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் ஜன் அதிகாரம் நினைச்சு மக்கள் அதிகாரம்னு ஒரு கட்சியை பீகார்ல ஆரம்பிச்சிருக்காரு. 4 இடத்துல சந்திச்சாரு. சில இடங்களில் 25%, 15% 4 இடத்திலையும் ஓட்டை நிரூபிச்சு ஒரு இடைத்தேர்தல ஓட்டை நிரூபிச்ச ஒரு அரசியல் சக்தியாட்ட ஆயிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு மக்களவை தேர்தலை புறக்கணிச்சது தவறு, 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சது அதை விட தவறு. அடுத்தால நான் ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சி அமைப்புங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தது தவறு. இதெல்லாம் என்ன விளைவுகள் வரும்னு தெரியாம அறகுறையா செலவங்க பண்ணது. பிரசாந்த் கிஷோர் இதெல்லாம் சரி பண்ணி இந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி விஜய்க்கு நல்வழி காட்டியிருப்பார் நான் கருதுறேன். கண்டிப்பா விஜய் இதுவரை செய்தது அரசியல்ல சொதப்பல், ஒரு ஹீரோயிசம் இல்லாத ஒரு தன்மையில தான் அரசியலை பண்ணிட்டு இருந்தாரு. பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கலாம், பட் அது ஒரு ஹீரோய்க்கான பப்ளிசிட்டி அல்ல. இப்ப நாம் தமிழர் சீமான் எல்லா கட்சியும் எடுத்து ஈரோட்ல நிற்கிறாருன்னா அது ஹீரோய்க்கான பப்ளிசிட்டி. அதுதான் ஒரு லீடருக்கு தேவை. பண்ணல. என்ன பிரசாந்த் கிஷோர் அதை அந்த வகையில அவரை தகவமைச்சு தயார் பண்ணுவார்னு கருதுறேன். ஏன்னா கமல்ஹாசன் சொதப்பிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் தலையிட்டு தான் டிவி பெட்டியை உடைச்சு திமுக அதிமுக வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்து கமல்ஹாசன் நின்னனாலதான் மத்திய சென்னையில 10% மேல, தென் சென்னையில, வட சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, ஸ்ரீபெரும்புதூர்லன்னு ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல நல்ல கணிசமான வாக்களை அவர் பெற முடிஞ்சாருன்னா கடைசியா அடுத்த ஒரு நிலைப்பாடு. இப்ப எவ்வித நிலைப்பாடு அற்றவராட்டும் விஜய் இருக்கிறாரு. கரெக்டா தன்னை பொசிஷன் பண்ண முடியாதவராட்டும் இருக்கிறார். நான் முதலமைச்சர் வேட்பாளர் 234 நிப்பான்னு தான் பொசிஷன் பண்ணணும். நான் ஜெயிப்பேன், கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு ஆட்சி தருவேன்னு சொல்றது காமெடியான ஒரு பொசிஷனிங். இது சரியான அரசியல் அறிவு உள்ளவங்க இப்ப மாதிரி பொசிஷன் பண்ண மாட்டாங்க. சோ விஜயின் நடவடிக்கையில் உள்ள தவறுகள், பொசிஷன் பண்ணதில் உள்ள தவறுகள் எல்லாத்தையுமே கமல்ஹாசனுக்கு செட்டரேட் பண்ணி கொடுத்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கும் செட்டரேட் பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்து எப்படி போறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாரா அப்படின்றத இன்னும் அபிஷியலா அவங்க எதுவுமே டிக்ளேர் பண்ணல. நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க? விஜயோட தான் போக போறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா இது மூலம்? இது விஜய்க்கும் அவருக்கும் இடையில உள்ளது. இது ஒரு பிசினஸ்ங்கிறனால அதுல உள்ள வியாபாரங்கிறனால அதுல ரெமுனரேஷன் அது சம்பந்தமா வர்றது பல அம்சங்களும் இருக்குது. என்றாலும் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னா அது அந்த கட்சிக்கு கூடுதல் பலம் போது அந்த பணத்தை செலவழிச்சாது விஜய் அந்த கூடுதல் பலத்தை பெற முயற்சி பண்ணலாம். நான் அது பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. கமல்ஹாசனுக்கு என்ன செய்யன்னு தெரியாம டைரக்ஷன் இல்லாம திசை இல்லாம இருந்த போது ஒரு திசையை காட்டினது பிரசாந்த் கிஷோர் தான். இப்பவும் விஜய் திசை இல்லாம இருக்கிறாரு. நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளண்டர் பண்றாரு. இப்ப நீங்க விக்கிரவாண்டி எலெக்ஷன் முன்னாடி கள்ளக்குறிச்சி சாராய சபை பாக்குறாரு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரிசல்ட் என்ன? அதிக போலிங் ஆயிட்டு திமுக அதிகம் போல் பண்ணிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினே களத்துக்குள்ள நின்று கனிமொழியும் ஸ்டாலினும் கமல்ஹாசனும் இல்லாம அதிக போலிங்க பண்ணிட்டாங்க. நோட்டு குறைஞ்சிடுச்சு. அப்ப இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சபை திமுக அரசுக்கு எதிராக போனது எவ்வளவு பெரிய ராங் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஈரோடு கிழக்குக்கு முன்னாடி பரந்தூர் போனாரு, 74% வாக்கெடுத்து திமுக வெற்றி பெறாங்க. சரி, இன்னொரு கட்சி இருக்குதுன்னா அவங்களும் விஜய் ஒரு சக்தியா மதிக்கிறாங்களா? அவரும் விஜய் ஒரு சக்தியாட்டு நாம் தமிழர் மதிக்கல. அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க பரந்தூர் போய் கள்ளக்குறிச்சி போய் அது பிசில்ட் அவுட் ஆயிருக்குது, அது வேஸ்ட்ங்கிற அளவுக்கு உங்க பாப்புலாரிட்டி ஆயிருக்குது. இது சரியான ஆலோசகர்கள் இருந்தா இந்த தவறுகள் அங்க நடந்திருக்காது. பிரசாந்த் கிஷோர் இனிமேல்
விஜய இதுவரை நடந்த தவறுகள்ல இருந்து சரியா வழி நடத்துவார் நான் கருதுறேன். ரைட். இந்த தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களம் மிக தீவிரமாக சூடு ஏறி கொண்டே வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்று நடந்த சந்திப்பு. அது குறித்து பல்வேறு விளக்கங்களும் எதிர்கால சிந்தனைகளும் அது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எவ்வாறாக அமைய போகிறது, அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திர துரைசாமி. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.